மன கஷ்டங்கள் தீர, மன நிறைவு ஏற்பட, மனதில் இருக்கக்கூடிய நிறைய கவலைகள் இருக்கு சார், யாரையும் வெளியில சொல்ல முடியாது, ஏதாவது சொல்லினா திருப்பி பிரச்சனைகள் தான் தேடி வரும், குடும்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, என்னோட வீட்லயே இப்படி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்றேன், இந்த மன கவலைகள் தீர நான் எந்த தெய்வத்தை வழிபட்டா எனக்கு குறைகள் தீரும், எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற கவலையோடு இருக்கேன், இதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் கிடைக்காதா, நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காதா, இதுதான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல பார்க்கக்கூடிய அற்புதமான பூஜை புனஸ்காரங்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. நந்தி வழிபாடு. இந்த நந்திக்கு தினம் தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நந்தி சிவாலயங்கள்ல பார்த்துட்டோம்னா நந்திக்கு பூஜை பண்றது வழக்கம். தினம் தினம் பார்த்துட்டோம்னா கோயில்ல அர்த்த ஜாம பூஜை, சாயரக்ஷ பூஜைன்ற பூஜைகள் கொண்டாடப்படுறது. அதாவது கால சந்தி பூஜை கால வேலையில பண்ணுவா. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மத்தியானத்துல இருக்கக்கூடிய உச்சிகால பூஜை பண்றது உண்டு. சாயந்திரம் பண்றது சாயரக்ஷ பூஜைன்னு சொல்லுவா. அர்த்த ஜாம பூஜைன்றது கோயில் அடைக்கும் பொழுது செய்யக்கூடிய ஆராதனை. இப்படி கோயில் வழிபாடுகள்ல இருக்கக்கூடிய ஆராதனையில மனக்கவலைகள் தீர, குடும்பத்துல நிம்மதிகள் தேடி வர, நம்மளை பத்தி யாராவது ஏதாவது புறம்பா குடும்பத்துல பேசினாலும் இனிமே அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவா பண்ணலன்னா, சிவபெருமானுக்கு சிவாலயங்களுக்கு சென்று அந்த சாயரக்ஷ பூஜையில பால், அதே மாதிரி கரும்பு சக்கரை, பால் கரும்பு சக்கரை உள்ள போட்டு நேவேத்தியம் பண்ணி, அதாவது நந்திக்கு சிவபெருமானுக்கு நேவேத்தியம் பண்ணி, முடிஞ்சா அந்த கோயில்ல நடக்கக்கூடிய எல்லா சந்நிதிக்கும் சிறிது பால் சில கரும்பு சக்கரை வச்சு நேவேத்தியம் பண்ணி, அதை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி 2 பழம் நேவேத்தியம் பண்ணி அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு நைட்டு ஒவ்வொன்றா தீர்த்தமா கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அர்த்தஜாம பூஜையில கலந்துக்கிறது மன நிம்மதியும் குடும்பத்துல வெற்றியும் தரும். ஏன் அர்த்தஜாம பூஜையில கலந்துக்கிறது விசேஷம்? சாயரக்ஷ பூஜைக்கும் அர்த்தஜாம பூஜைக்கும் அவ்வளவு விசேஷம் இருக்கு. ஏன்னா காலசந்தி பண்ற பூஜை சூரியனை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள். மாலை வேளையில மத்தியானம் செய்யக்கூடிய பூஜை பார்த்துட்டேன்னா சூரியனை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய பூஜை. மாலை வேளையில இருக்கக்கூடிய சாயரக்ஷ அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது சந்திரனை வைத்து செய்யக்கூடிய பூஜை. சந்திரன் தான் மனோகாரகன்னு சொல்வார். இந்த மனதில் இருக்கக்கூடிய குறைகள், மனதில் இருக்கக்கூடிய சில சிரமங்கள் தீர்றதுக்கு இந்த அர்த்தஜாம பூஜையும் அதே சமயத்துல சாயரக்ஷ பூஜைக்கும் அவ்வளவு மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லுவா. ஆக பாலுக்கு சாத்வீக குணம் அப்படிங்கிற குணரசியம் உண்டு. ஆக பசும்பால் நேவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண நம்ம உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடு தீரும். அதே சமயத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் தீரும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் மாறும்.